அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் சிறுதானியமான திணையில் எப்படி இனிப்பு சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் 200 ml டம்ளரில் 3/4 பங்கு அளவுக்கு திணை எடுத்துருக்கேன். மீதி 1/4 பங்கு அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த டம்ளரில் திணையும் பாசிப்பருப்பு எடுத்துங்களோ அதே டம்ளரில் தண்ணி வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆன பிறகு இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் திணை பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும், நல்லா குழஞ்சும் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 1 டம்ளரை அலசி இந்த மாதிரி ஊற்றிட்டேன். மீதி 2 டம்ளரையும் இதை சேர்த்தாச்சு. இதனுடைய கொஞ்சமாக கல்லுப்பு, அந்த கல்லுப்பு சேர்க்கறதுனால இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லில் ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஏன்னா தூசி ஏதாவது மண் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ண பிறகு இந்த திணையை நல்லா இந்த வெள்ளத்தோடு கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள், கொஞ்சோண்டு பச்சை கருப்பூரம் இதை போடுறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அளவுக்கு மீறி போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒத்தக்கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இது மெல்ட் ஆன பிறகு ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆக உடைச்சி போட்டுருக்கு. இது லேசாக பொன்னீர் மாறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த பொங்கலில் போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான திணை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.